நான் பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்ணதாசன் வந்திருக்கார். மகிழ்ச்சி, நான் ஒரு கவிதை தாருங்கள் என்று கேட்டேன். அது உங்களால் வந்திருக்க முடியாது, நான் அது மானசீகமாக கேட்கக்கூடிய எங்கே முடியாது, தருகிறேன் அப்படின்னு சொன்னவரே அடுத்து ஒரு கவிதை கொடுக்கிறார். பள்ளமே இமயம் என்பார், பாட்டியே குமரி என்பார், வெள்ளியே ஈயம் என்பார், வெந்தயம் இனிக்கும் என்பார், கல்லியே முல்லை என்பார், கண்ணால் கண்டேன் என்பார், நதி போகும் திசை மாற்றி நடக்கட்டும் வடக்கே என்பார், வென்றவர் சொல்வதெல்லாம் வேதமல்லாமல் வேறென்ன, சொல்லுவார் வார்த்தையாகவும் தொல்புவி ஏற்பதில்லை. கண்ணதாசன் கையில் போட்டு முடிச்சிருக்கார். உங்களுடைய மறைவுக்கு பிறகு நாட்டில் வந்து இந்த ஆன்மீகம்ன்றது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. யாரை எடுத்தாலும் எல்லாரும் நானும் ஒரு ஆன்மீகவாதி, நானும் ஒரு சாமியார்னு சொல்லிட்டு இந்த கண்ண சாமியார்கள்லாம் நிறைய பெருகி இருக்காங்க. இதனால நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு எதுவும் ஏற்படுமா, அல்லது இந்த நிலை மாறி திரும்பவும் நல்லபடியா நம்முடைய நாட்டில் ஆன்மீகம் பழையபடி தழைச்சு வளருமா அப்படிங்கிறதுக்கு நீங்க அழியும் வளரும். ஆன்மீகம் என்றுமே அழிவதில்லை. எம்பெருமான் முருகன் எல்லோருக்கும் அருள்பாலிப்பான். போலிகளை இறைவன் பார்த்துக் கொள்வான். தவறுகள் நடக்கத்தான் செய்கின்றன. அதற்குரிய தண்டனையை அவர்கள் உரிய நேரத்தில் அனுபவிப்பார்கள். நம்முடைய நாட்டில் வந்து இப்ப நிறைய மத கலவரங்கள் ஏற்படுகின்றன. இந்த முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் இவர்களுக்குள்ள மத கலவரங்கள் ஏற்படுகின்றன. கலவரங்கள்னால நம்ம நாடே அழியக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுமா? நான் சொன்னா கோபப்படுவீங்க. அரசியல்வாதிகள் சரியானா எல்லாம் சரியாயிடும். இந்த மத கலவரங்கள் தானாக உருவாகிறது. அரசியல்வாதிகள் தூண்டிவிட்டு தான் இந்த கலவரங்கள். இதை சொல்லும் பொழுது என் மேலே நிறைய பேருக்கு வருத்தம் ஏற்படும். முதல்ல அரசியல்வாதிகள் ஜாதி மதம் இதை விடுக்கணும். ஜாதி போனால் மதம் கம்மியாயிடும். முதல்ல ஜாதி கலவரங்கள் ஒழிச்சா மத கலவரங்கள் தானாகவே கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். ஜாதிக்கு ஒரு சங்கம், இன்னைக்கு வீதிக்கு ஒரு சங்கம். இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இது ஆட்சியாளர்கள் பார்த்து செய்யணும். இல்லை, நான் கேட்டதுக்காக இதை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி சொல்லணும். இதற்கெல்லாம் எப்படி ஒரு கட்டணம் ஏதான ஒரு, அதாவது சார் 15 ஆண்டு காலமாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த காலங்களில் நாங்கள் கட்டணம் வாங்கலை சார். இப்போ வந்து விலைவாசி உயர்வு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதாவது அவங்கவுங்க ஏதாவது விருப்பப்பட்டாலோ இல்லைன்னா நீங்களே சொன்னாலும் ஏதோ ஒரு எளிய கட்டணம் வாங்கல சார். கட்டணம் இல்லாமல் எங்களுக்கும் ரூம் ரெண்ட் இருக்கு, டெலிஃபோன் பில் இருக்கு, கரண்ட் சார்ஜ் இருக்கு, எத்தனையோ செலவுகள் நிறைய இருக்கு இல்லையா இன்னைக்கு. அதனால வந்து ஒரு எளிய கட்டணம் வாங்குறோம் நாங்கள். வாங்குற கட்டணம் வந்து ஆவிங்களுக்கு எதுவும் போறது இல்லை. ஒரு சேவை கட்டணம். இது ஒரு சேவை கட்டணமா தான் வாங்குற மொழியே. இது ஒரு பெரிய வியாபாரமா நம்ம பண்ணல. இது இந்த ஆவிங்களுக்கு நீங்க வாங்குற கட்டணத்திலயோ இல்ல கொடுக்குற ஒரு டொனேஷன்லயோ சார் ஆவிங்களுக்கு ஏதாவது நீங்க பண்றீங்களா சார்? ஆவிகளுக்கு வந்து நாங்க வாங்குறதுல பங்கு தர்ற மாதிரி நீங்க கேட்கல. பங்கு கேட்கல. நானு அந்த ஆத்மா ஒரு சாந்தி சேரும் சார். சரிங்க. அவங்களுடைய விருப்பங்கள் என்ன, குறைகள் என்னன்னு கேட்டு, சார் இப்போ என்னை தேடி வர்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுல இறந்து போனவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆசைகள், என்ன குறைகள், சொம்புல தண்ணி வைக்க சொல்லுவாங்க, முறுக்கு வாங்கிட்டு வாங்கும், அல்வா வாங்கிட்டு வாங்கணும், எனக்கு சேலை எடுத்து வைங்க, அவங்க ஆசா பசங்களை பூரா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து செய்வாங்க. செஞ்சு அது யாரோ ஏழைகளுக்கு தர்மங்கள், அந்த தின்பண்டங்களை வந்து பூஜையில் வச்சுட்டு அவங்க குடும்பத்தாருக்கு அந்த மாதிரி செய்யும். மனசுல ஏதாவது கஷ்டம் இல்லைன்னா நோய் எந்த விதமா இருந்தா கூட இது ஆவி மூலியமா தீர்க்கலான்றீங்க? நிச்சயமா தீர்க்கலாம் சார். 100க்கு 100 வெற்றிகரமான முறை இது. வக்கீல் கூட ஏதாவது ஒரு பிரபலமான வக்கீல் கூட பேசணும், அது கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல சிறந்த நல்ல ஆர்குமெண்ட் பண்ண போறேன், அதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய சிறந்த வக்கீலுடைய ஆவியோட தொடர்பு நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் உங்களை இயக்குவார். நீங்க தான் நம்பர் 1 இருக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களை மாத்துவார் அவர். எனவே ரத்னசாமி அவர்களே, நீங்க வந்து ஈடுபட்டிருக்கிற இந்த ஆராய்ச்சியிலையும் நீங்க செய்யற சேவையும்
நீங்க இந்த ஆவிகள் கூட பேசிட்டு இருக்கிற இந்த பேச்சினால ஒரு மனித சமுதாயம் பயன்படுங்கிற அளவுல முழு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க பங்கேற்றதுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம்.